உனக்கு அறிவு இருக்கா? எவனே தெரியல. நீ வந்து கடையில வந்து வாங்கி கொடுக்க போறியா? இப்ப எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணுமா சார்? எனக்கு 3-4 ஆன்சர்ஸ் வரும் சார். சண்டேல கோச்சிட்டு வந்து இங்க உட்காந்துட்டா. மாமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பீங்களே, இப்படி உங்களை என்னால பார்க்கவே முடியல. நீங்க 2 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன மேட்டர் கேக்குறீங்க? வந்ததுல இருந்து அதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாச்சும் முடிவு எடுக்கறியா ப்ரோ? அவரே காட்றான்ல. அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணனும் சார். கொஞ்சமா ஒரு வலிக்குது, அழுதுறே. சரியா ப்ரோ? நான் காபி சாப்பிட கல்யாணம் பண்ணிட்டு காபி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறா. வாங்க கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டு ஒரு வா சொல்லலாம் வா. கல்யாணம் பண்ணி ஒரு 5-6 வருஷம். ஏமா உனக்கு 5-6 வருஷம் அது பத்தா தெரியுமா? இருமா. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம பையடா அவன். இப்பதான் 4 வயசு ஆகுது. எல்கேஜி நான் சொல்றது கேளுங்கடா ரெண்டு பேரும். எல்கேஜி வந்து ஒரு 80,000 ரூபாய். சார் ப்ரீகேஜி சேர்த்துனீங்களா? பொறுமையா தானே என்னம்மா போமா வா வந்தானே பேசிட்டு இருக்கேன். ஏதாவது மரியாதை இல்லாம நான் பேசிட்டு இருக்கேனா? யாரே தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. நான் அவங்கள பேசிட்டு இருக்கேன், ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கறா. சரி ஓகே. ஃப்ரெண்ட் பார்த்தனே கட்சி மாறிட்டியா? இப்ப சொல்றேன், இங்கயே இப்பவே இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு என் கூட வரதுனா வா, இல்ல அப்படியே கிளம்பு. அப்படியா? நான் கட்டிக்க மாட்டேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் ப்ரோ. ஏன் ப்ரோ நீ என்ன கோவப்படுத்திட்டு இருக்க? ஏன்டா இவ்வளவு நேரம் ஆகணும் இந்த ரெண்டு இவரா உங்க ஆளு? என்ன யாரையும் ஏமாத்த முடியாது. வாங்க அலெக்ஸ் பாண்டியன், டிபார்ட்மெண்ட்ல ஏன் உங்களுக்கு பேண்ட் கொடுக்கல? யோ பச்சை, நீங்க என்ன பண்ற? எனக்கு அவளுக்கு தெரியாதுங்கறாங்க. நான் அவளுக்கு கால் பண்றேன். சரியா? இங்க பார். டேய் அவளுக்கு இப்ப வருதா இல்லையான்னு மட்டும் பார். டேய் தம்பி நான் என்ன சொல்றேன்னு புரியுதா அங்கிள்? பூமர் அங்கிள் மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் ஏன்டா யாரே லட்டு போய்டா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? நீ யாரே எனக்கு தெரியாது. உனக்கு செருப்பு கழட்டி. கூல். சார் தூங்கிட்டா சார். நான் மென்டலா இருந்தா எதுக்குமா நான் வந்து உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கேன்? எங்களுக்கு இங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இங்க பொது இடத்துல இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா? எவனே தெரியல. நீ வந்து கடையில வந்து வாங்கி கொடுக்க போறியா? இப்ப எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணுமா சார்? எனக்கு 3-4 ஆன்சர்ஸ் வரும் சார். அத சொன்னா வாய் ஜாஸ்தின்றாங்க. நீங்களே ஒரு கேள்வி கேளுங்களேன். நான் 3 ஆன்சர் 4 ஆன்சர் கொடுங்க சார். ஒரு நிமிஷம் ஸ்டாப் சார். இங்க பாருங்க. இப்ப எவ்வளவு கோவப்படுறா தெரியுதா? இதே மாதிரி தான் சார். புரிஞ்சுக்கோங்க. என் கூட சின்ன சண்டை. இன்னைக்கு காலையில எங்களுக்கு கல்யாணம். இந்த சண்டையில கோச்சிட்டு வந்து இங்க உட்காந்துட்டா. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாததுக்கே உங்ககிட்ட இவ்வளவு கோவப்படுறாள். அப்ப என்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டு இருப்பா? மாமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்பீங்களே, இப்படி உங்களை என்னால பார்க்கவே முடியல. உங்க வீட்டுக்கு போய் அது ஒண்ணுப்பா. பொது இடத்துல வந்து கேட்டீங்கன்னா நான் கேட்க தான் செய்வேன். அப்ப கேளுங்க சார். அததான் சொல்லிட்டீங்க. ஸ்டோரி எல்லாம் சொல்லாத. என்ன மேட்டரோ ஒண்ணு. இங்க இருந்து நீங்க 2 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன மேட்டர் கேக்குறீங்க? வந்ததுல இருந்து அதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாச்சும் முடிவு எடுக்கறியா ப்ரோ? அவரே காட்றான்ல. கல்யாணம் பத்திரிக்கை காட்றேன். எனக்கு இது யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேல ப்ரோ. கல்யாணம் சொல்லிட்டு இருக்கறான். என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? கீழே போடுறா சார். அவளோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சார். கொஞ்சமா ஒரு பத்திரிக்கை வந்து இப்படி கீழே போடலாமா? யார் பத்திரிக்கைன்னு தெரியலையா இது? நீ என்ன வந்ததுல இருந்து மாலெல்லாம் கீழே விழுது போட்டுருக்கான் சார். இங்க கீழ்பாக்கு இங்க பக்கத்து தானே இங்க இருந்து. இவன் அங்க போய் சேர்த்து விடுங்க தயவு செய்து. அங்க இருந்து ஏதோ பைத்தியம் தப்பிச்சிட்டு வந்துருச்சு நினைக்கிறேன். போய் சேர்த்து விட்டு போ. இங்க நீங்க இந்த மாதிரி இந்த வேலை எல்லாம் இங்க பண்ணி ஒரு பக்கம் கையை பிடிச்சீங்கன்னா ஆட்டோல தூக்கி போட்டு கீழ்பால சேர்த்தலாம். இரு ப்ரோ, பக்கத்து தெருவுல தான் ப்ரோ என் வீடு இருக்கு. பீக்கல் கூடிய ஒரு இடம் இது. பிக்கிள் சாப்பிடுறீங்க? ஆமா பீக்கல் சாப்பிட போறேன். நீ வந்து வேணா டேஸ்ட் பண்ணிக்க. ப்ரோ சொல்றது கேளு ப்ரோ. பக்கத்து தெருவுல தான் ப்ரோ என் வீடு இருக்கு. வலிக்குது, அழுதுறே. சரியா ப்ரோ? நான் காபி சாப்பிட கல்யாணம் பண்ணிட்டு காபி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறா. வாங்க கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டு ஒரு வா சொல்லலாம் வா. ப்ரோ இங்க 3rd ஸ்ட்ரீட்ல தான் ப்ரோ என் வீடு இருக்கு. டிஃபனும் சாப்பிடலாமா? டிஃபனும் சாப்பிட கூப்பிடறாலாம். கல்யாணம் முடிச்சிட்டு காபி டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க. பொண்ணு பேச விடுடா. என்ன பேசவே விட மாட்டியா ப்ரோ? வந்ததுல இருந்து பைத்தியம் பிடிக்குது ப்ரோ. பேசனேனா அந்த பொண்ணு எப்படி உங்ககிட்ட சமாதானம் ஆகி வரும்னு நீ நினைக்கிற? சரி விடுங்க. பொண்ணு நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணனும்னு நினைக்கிறியா இல்லையா? உங்களுக்கு காபி பிடிக்காதா? சரி டீ குடுக்குறேன் பேசுங்க. சரி நான் என்னடா பேசுறேன்? நீ உனக்கு அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணனுமா வேணாமா? வேணும் சார். வேணுமா? அப்ப பொறுமையா பேசினாதானே நடக்கும். அப்ப நீ வந்ததுல இருந்து நீ பேச அந்த பொண்ணை பேச விடாம நீயே பேசினா அந்த பொண்ணு எப்படி? அங்க பேசுங்க சார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. பிரச்சனையா இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்துங்க சார். நீங்க பேசுங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமா எல்லாருக்கும் சண்டை வர்றதுதான். புரியுதா? எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 5-6 வருஷம். ஏமா உனக்கு 5-6 வருஷம் அது பார்த்தா தெரியுமா? இருமா. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம பையடா அவன். கொஞ்சம் யார்
மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? ரொம்ப பயலே, இதில் கவசம் வேறு. முடிக்கின்ற மொழியை 5-6 வருஷம் ஆச்சு. எங்களுக்கும் சண்டை வராமலாம் கிடையாது. புரியுதா? எல்லா பிரச்சனையும் வரும். எல்லாரும் குழந்தைங்க சார் படிக்குது. ஒரு பையன் இருக்கான். இப்பதான் 4 வயசு ஆகுது. எல்கேஜி நான் சொல்றது கேளுங்கடா ரெண்டு பேரும். எல்கேஜி வந்து ஒரு 80,000 ரூபாய். சார் ப்ரீகேஜி சேர்த்துனீங்களா? ப்ரீகேஜி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்களா சார்? இதுதான் சார் போன வாரம் எங்களுக்கும் அவளுக்கும் சண்டை. ப்ரீகேஜி சேர்த்தவனா பாத்தீங்களா? ப்ரீகேஜி பத்தி இழுத்தா சண்டை போடுறா பாத்தீங்களா? சரி ப்ரீகேஜி வேணா சொல்லலாம். நீங்க பேசுங்க. இல்ல ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. வந்ததுல இருந்து என்ன குழந்தை எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வயசுக்கு மரியாதை எல்லாம் உனக்கு கொடுக்கறது. வயசுக்குலாம் மரியாதை கொடுக்கறது. நீ குடுக்குறியா வந்துட்டு? யாருமே தெரியாத உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பொறுமையா தானே என்னம்மா போமா வா வந்தானே பேசிட்டு இருக்கேன். ஏதாவது மரியாதை இல்லாம நான் பேசிட்டு இருக்கேனா? இந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. நான் அவங்கள பேசிட்டு இருக்கேன். ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கறான். சரி ஓகே. ஃப்ரெண்ட் பார்த்தோனே கட்சி மாறிட்டியா? இப்ப சொல்றேன் இங்கேயே இப்பவே இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு என் கூட வரதுனா வா. இல்ல அப்படியே கிளம்பு. இல்ல அது வந்து சும்மா இது சொல்றா அவன் முக்கியமா நான் முக்கியமா? சார் நான் மாலை கீழ வச்சறேன் சார். என்ன வேணா பண்ணுங்க. நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு போனா bro, சரி. இவன் யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. யா 102வது டைம் சொல்றா ப்ரோ. இங்க பாரு. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோ. கேட்டுக்கோ. பெரிய மனுஷத்துல எல்லா ஜீவராசிகளும் கடவுளால படைக்கப்பட்டதா. இதுல யாருமே இன்னாருக்கு இன்னாரு நம்ம முடிவு பண்றது. எனக்கு ஒரு டவுட். இவன் கூட சேர்ந்து நீ பைத்தியம் ஆயிட்டியா? தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ 5 பஸ் வருமா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியா? சுத்திட்டு வந்து கேட்க மாட்டீங்களோ? ஓகே நீ வாடா தங்கம் வாடா. ஹலோ இப்போ சொல்லு 5 வருமா? அழுகி போன பழம் மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா 5 ஈ இல்ல 10 ஈ 12 கொசு 4 வண்டு கூட வரும். வரும்போது நல்லா தானே இருந்தா. இல்ல உனக்குலாம் மரியாதை வீட்ல சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்களா இல்ல? சார் விடுங்க சார். மன்னிச்சிடுங்க சார். இல்ல என்ன மரியாதை என்ன நீ பேசிட்டு இருக்க? அப்புறம் எங்க இடத்துல வந்து நீ வந்து நாட்டாம பண்ணிட்டு இருப்ப. பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கற. பூமர் அட்வைஸ் நான் கேட்க முடியுமா? ஆளு பூமர் சார். பூமர்ல சாப்பிடல சார். அவன் யாருனே தெரியாது. நீ சொன்னா சொல்லிக்க. எனக்கு என்ன அவன் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கு. அவனை விட்டுட்டு ஏனே போய் பூமர் அங்கிள். சார் பூமர்னா என்ன தெரியுமா சார்? இப்ப வாழ்க்கைனா ஒரு 1000 இது அதுதான் சார் பூமர். செல்லம் லவ் அது வந்து கிரிஞ்சு சார். பூமர் கிடையாது. இப்ப பேசுங்க சார். எல்லாரும் அங்கேயே பார். கடவுள் வருவார் பார். வந்துட்டியா ஐயா? வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இது உங்களுக்கான இடம் இல்ல. புரியுதா? அப்பனா எங்களுக்கான இடம் இல்ல. நீங்க வந்து கூட்டி ரெஜிஸ்டர் ஆபீஸ் மா இரு. ஏன்டா நீயும் அவனா ரெஜிஸ்டர் ஆபீஸ் சொல்லிட்டு இருக்கான். பூவெல்லாம் வாடுறதுக்கு முன்னாடி போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்து பிள்ளைகுட்டி பத்திட்டு சந்தோஷமா இருங்க. பூ வாடுறதுக்கு பிள்ளைகுட்டி பத்துக்க முடியாது. நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து நான் கல்யாணம் எனக்கு கட்டி வை போ. கூட்டு போ. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. அப்படியா? நான் கட்டிக்க மாட்டேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் ப்ரோ. ஏன் ப்ரோ நீ என்ன கோவப்படுத்திட்டு இருக்கற? படுத்துற வேலைய போட்டுட்டு நீ சும்மா அந்த பொண்ணு கடுப்பேத்துற மாதிரி பேசினா எப்ப அந்த பொண்ணு ஒரு 2 மணி நேரமா பேசிட்டு ப்ரோ போன முகூர்த்தம் போய் அடுத்த முகூர்த்தம் வந்து தெரியும். நான் சொல்றத கேளு. பேசி ஒரு பொண்ணு உன்னால சமாதானப்படுத்த முடியல. நீ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சார் சமாதானம் பண்றதுக்கான வழிகளை போட்டுட்டு சும்மா அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல யாரு வருவா? இவனை ஏதாச்சும் கூட்டிட்டு போ ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. அப்ப அது ஆளுனா இது எத்தனாவது ஆளு? சார் நான் என்னோட ஒரிஜினல் ஆளு. ஃபர்ஸ்ட் லவ் இவன் யாரு? ஒரிஜினல் ஒரு ஆளு ஒண்ணு, டூப்ளிகேட் ஒரு ஆளு, அப்புறம் ஜெராக்ஸ் காப்பி ஒரு ஆளு. எத்தனைமா மனுஷனை கொண்டாந்து பிடிச்சு கூண்டு கடிச்சு பிசினஸ் பண்ற. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. மறுபடி நீ மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பச்சை கலர் சட்டை போட்டு வரும்போது நீ மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து வரேன்னு. அப்ப நானே வெள்ளையில சட்டை போட்டு நானே கோயில்ல இருந்து வந்திருக்கேன். தெரியுமா? எங்க நீ பேசிட்டு இருக்க? பாட்டு ரெண்டு பேசிட்டு இருக்க. ஒரு ஃபோன் பண்ணேனே நீ ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஃபோன் பண்ண. நான் யாருன்னு தெரியுமா? என் மாமா யாருன்னு தெரியுமா? சார் யாரு கேக்குறீங்க சார்? உங்க மாமா பாவா கேக்குறீங்க சார். காமெடி போடுவா சார். ரவுடி வச்சிருக்க காமெடி. இருடா கேக்குறீங்க. என் மாமா வந்தா என்ன தெரியுமா அந்த இடம்? வர சொல்லு. நானும் கூப்பிடுறேன். நீ உன் மாமா வர சொல்லு. இரு ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ரங்கசாமி. டேய் 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 அறிகிட்டவனே பரதேசி போல. நீ என்ன ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1 hour இல்ல விட்ட. டேய் பேசாரா குறுக்க பேசாரா? ஏன் போன் பண்ணல நீ? எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணிக்கிறேன் நானு. என்ன பண்றீங்க? டேய் குறுக்க டேய் இது ராங் நம்பரா? பெருமாள் சாமியா? இல்ல சார். ஐயோ ஐயோ என் ஃப்ரெண்ட் நினைச்சு தான் சார் கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன். ஆனா அவன் நான் அப்படிதான் சார் பேசுவேன். பேலன்ஸ் இருக்குது. ஹலோ இரு. என் ஆள் வரான். ஏய் வரேன். ஆள் வரானா? ஹலோ ஆள் வரானா? செல்ல ஒரு நிமிஷம் வரானா? பட்டு எங்க இருக்க? நான் இங்க தான் இருக்கேன்.
ஏய் அமைதியா இருன்றல பட்டு கொஞ்சம் வேகமா வா நீ. வராம எனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒரே நிமிஷம் கேளு. வந்துட்டு இருக்கானா? சொல்றது கேளு. ப்ளீஸ் பட்டு கொஞ்சம் வேகமா வா. ஏய் ஒரு நிமிஷம் வரேன். ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டு சொல்லு அப்படியே. செருப்பு பிஞ்சிரு லூஸ் மாதிரி பேசுனேனா? ஏண்டா என் புருஷன் மேல கை வச்சு பாருனா என் மேல கை வைக்க வேண்டியா? என் புருஷன் வரட்டு உன்னை என்ன பண்ற பாரு. என்னடா பேண்ட் இவ்வளவு டைட்டா இருக்கு? மிஸ் தர்மா இப்ப வந்துருவான்டா என் பட்டு. நீ யாரு கால் பண்ணு? நீ மட்டும் கால் பண்ணுவியா? எங்களுக்கு கால் பண்ண தெரியாதா? எங்க ஏரியா வந்து நீயே வந்து ஓனாட்டமா பண்ணிட்டு இருக்க. சரி நானும் எடுத்து போன் ரொம்ப நேரம் ஏதாவது பாக்குறேன். ஏய் என்னடா நீ அந்த பொண்ணு யாரோ ஆள் சொல்லிட்டு இருக்கு. நீ யாருடா அப்ப? சார் நான் கணவன் சார். அது ஒரு யாரையா ஏமாத்துறதுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் என்னமா இது இப்ப பட்டு வந்துருவான். அவன் கிட்ட வந்து நீ பேசு. என்ன நீ பேசுறியோ பேசு. ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டு சொன்னா வாங்கிட்டு வந்துருவான்ல. நானே கழுத்தை திருப்ப முடியாம என் பொண்டாட்ட பேசிட்டு இருக்கேன். நடுவுல நீ ஏன் குலைக்கிற? செருப்பால அடிப்பேன். என்ன பறக்கலாம். ஏமா என்னமா யாரிட்டமா பேசிட்டு இருக்க? இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு வந்துரும்? அமைதியா இரு. வரட்டும் நானும் நீ எதுவும் கவலைப்படாத. நமக்கு இந்த ஊர்ல ஆள் இருக்கு. பாத்துக்கலாம் யாரு பாத்துக்கலாம். ஏ பைத்தியமே ஏய் லெஃப்ட்ல சார் வலி. என்னடி எதுக்கு 99 ஏன்டா இவ்ளோ நேரம் ஆகணும் இந்த ரெண்டு இவரா உங்க ஆளு? என்னை யாரையும் ஏமாத்த முடியாது. வாங்க அலெக்ஸ் பாண்டியன். டிபார்ட்மெண்ட்ல ஏன் உங்களுக்கு பேண்ட் கொடுக்கல? யோ பச்சை நீங்க என்ன பண்ற? நீங்க இங்க என்ன காம்படிஷன் நடக்குது? நீங்க பிரச்சனையை கேட்க வந்தியா இல்ல நீங்க கூட சேர்ந்து காம்படிஷன் பண்ண வந்தியா? இவன் ஒரு தடவை என்ன கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு நிக்கிறான். அறிவே இல்லாம நீ பேசிட்டு இருக்கற. ஆளுன்றே எதுக்கு நீ கல்யாணம் பண்ணனும் புடிச்சிட்டு இருக்க? டேய் லூசு பயலே இங்க பாறற பத்திரிக்கை பாறற பிரியாவை அடிச்சிட்டு வந்துட்டேன்டா. இரு ஏய் இரு ஒரு ப்ரோ இருங்க. அவன் இரு. அவளுக்கு நான் கால் பண்றேன். ஒரே நிமிஷம் இரு. ஒரே நிமிஷம் இரு. யாருக்கு நீ கால் பண்ண போற? இவ எனக்கு யாரும் தெரியாதுன்னா எனக்கு நம்பர் தெரியாதுல்ல. ஆமாவா இல்ல யார் வேணா அடிக்கலாம்டா. விடு யார் வேணா அடிக்கலாம். எனக்கு அவளுக்கு தெரியாதுங்கறாள. நான் அவளுக்கு நான் கால் பண்றேன். சரியா இங்க பார். டேய் அவளுக்கு வருதா இல்லையான்னு மட்டும் பார். செக் பண்ணு. என்னப்பா இப்போ இதுக்கு என்னப்பா சொல்ற? வருதா இல்லையா? என்னடி இது யார் நம்பர்? ஏய் எனக்கு அவ நம்பரை நான் சேவ் பண்ணிருக்கேனான்னு பாரு. ஹலோ யாரா போன்ல? அண்ணே நான் இல்லனே நான் ஆரியா பேசுறேன். என்ன மாப்பிள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா என்ன வந்து பெரிய ரவுடி ஆக்க போறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? எனக்கு கோவம். போன வாரம் சண்டேல டெலீட் பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறம் நான் என்னத்த இங்க பாரு சார் பண்ணலடா. அண்ணா நம்பர் வருதுடா. நல்லா பாரு. கண்ணு திறந்து வச்சு. இவன் இனிமே கட்டிட்டு போயிடுவான். போலீஸ் கூப்பிடுங்க. ஏய் எனக்கு தெரியாதுடா. அவன் பேஸ் வாங்கி இருப்பான்டா. அவன் ஃப்ரெண்ட கூப்பிட்டு வந்திருக்க. பாய் பேசியா இருக்க நீங்க. வந்து பேசியாலாம் கடை நீ கிளம்பறாங்க. டேய் சார் போலீஸ் கூப்பிடுங்க சார். நீ எதுக்கு பேக் எடுத்து கிளம்பறா நீ பேக் எடு முதல்ல. ஆமா பேக் எடுவா. கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிரலாம். இவன் பேசிட்டு இருக்கடா. சாட்சி கையெழுத்து போட தானே கூப்பிட்டு வந்திருக்க. டேய் தம்பி சரி சரி நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியுதா அங்கிள்? பூமர் அங்கிள் மாதிரி பேசிட்டு இருக்க. வரலாம் இந்த இவன் நாம ஒரு அண்ணனா சொல்றேன். போடா நீ பேக் எடு நீ எடு பேக். மாதிரி பேசி. அம்மா இவனுக்கு இவன் எவ்வளவு பேக் ஏறா. சொன்னா கேட்டுக்கோமா புரிஞ்சுக்கோமா. இருங்க சார். இப்படி ரைட் ஸ்ட்ரைட்டா போங்க. ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க தான் நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ். அங்க அவளை டிராப் பண்ணிருங்க. நாம சார் நம்ம ஆட்டோல போயிரலாமா? நீங்க ஏய் என்னன்னு கேளுடா இவனடே. என்னன்னு கேளுடா டேய். பிஞ்சிருக்கு மேல பேசினா ஏன் ஆளுன்ட்டேன்டா. என்ன நீ வேசாடி செருப்பு பிஞ்சிட்டு இருக்க? சரி சூப் பையன் வாயில தான பேசிட்டு இருக்கேன். அந்த பையன் வாயில தான பேசிட்டு இருக்கேன். ஏய் கீதா சாருக்கு இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த செல்ஃபி சத்தியமா இல்லடா இப்பதான்டா அவன் எடிட் பண்ணிருக்கான். இங்க உட்கார்ந்த போட்டோ பக்கத்துல வச்சு எடிட் பண்ணிருக்கான். என்னடா நம்ப மாட்டேன் நீ. ஏய் ஏன்டா யாரே நட்டு போய்டா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? நீ யாரே எனக்கு தெரியாது. உனக்கு செருப்பு கழட்டி. கூல் கேமரா பிராங்க் thank you sorry பிராங்க்ஸ் பிரதர் ஒரு பிராங்க் ஷோ थैंक यू ஒரு பிராங்க் தான். நீங்க எதுவும் சண்டை போட்டுக்க வேணாம். சாரி இல்ல சார் இது ஒரு சோஷியல் அவேர்னஸ். அதனால தான் ஒரு நல்ல மெசேஜ் கன்வே பண்றதுக்காக தான் இந்த ஒரு கண்டென்ட். தப்பா ஆக்சுவலி நாங்க யாரும் தேடிட்டு இருந்தப்ப உங்க ஃப்ரெண்டு மூலமா எங்களுக்கு உங்க நம்பர் கிடைச்சிச்சு. நீங்க இந்த டைம்ல இங்க இருப்பீங்கன்ட்டு. அதனால தான் அந்த நம்பர் யூஸ் பண்ணி பண்ணோம். அப்புறம் அந்த போட்டோ வந்து ஆக்சுவலி நீங்க உட்கார்ந்துருந்தீங்க அப்பதான் எடுத்தது. ஒரு மணி நேரமா எங்கள்ட்ட இதான் உனக்கு அறிவு இருக்கா? நீ அவங்க சொன்னதும் நான் நம்பிக்கிறேன். அந்த போட்டோ நாங்க பாத்தீங்களா? இல்லங்க அந்த போட்டோ நீ நம்பிக்கிறேன். ட்ராக் முடிஞ்சிருச்சு. ஓகே சரி ஓகே சாரி ப்ரோ. இப்போ கேமரா பார்த்து ஹாய் சொல்லுங்க. ஆபீஸ் விட்டு வந்தேன். நீ யாரு? ஒரு மணி நேரம் மாட்டீங்க இல்லையா? சரி பிரதர் அது அவங்க பாத்துப்பாங்க. தெரியும் அவனுங்க தான் வந்து ஏதோ சொல்லிட்டு வெரி மச்